Hi friends, welcome to my channel Shubis Does My Way. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா நாட்டு கோழி குழம்பு. அது செய்யிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பட்டை, 4 லவங்கம், ஒரு பெரிய இஞ்சி, ஒரு 4 பீஸ் இஞ்சி வந்து நான் தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கோங்க. ஒரு 10 இருந்து 15 பல்லு பூண்டு, 2 ஏலக்காய், next சோம்பு 1 teaspoon, மிளகு 1 teaspoon, சீரகம் 1/2 teaspoon, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 மூடிக்கும் கொஞ்சம் குறைச்சலாம் தேங்காய், அது பொடிசா கட்டி மேலே சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து வாணலில் ஒரு 50 ml எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே 2 துண்டு பட்டை, சிக்கனில் ஆல்ரெடி எண்ணெய் விடும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் குறைச்சலாவே சேர்த்திக்கிறேன். 2 துண்டு பட்டை போட்டுக்கிட்டேன். ஒரு அன்னாச்சி பூ அதையும் எண்ணெயில் சேர்த்திக்கிட்டேன். ஒரு 4 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் சேர்த்தி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு மாறுற வரைக்கும் வணங்கிக்கோங்க. பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு மாறிடுச்சு. நான் இப்போ ஒரு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி நல்லா அது தக்காளி வந்து நல்லா வணங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அது சீக்கிரமாக வணங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம வணக்கிட்டோம்னா சீக்கிரமாக குக் ஆயிரும். பாருங்கள், தக்காளி நல்லா எண்ணெய் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 kg சிக்கனை வந்து ஆல்ரெடி குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இந்த வேக வச்ச சிக்கனை வந்து நான் இப்போ இதில் வந்து கொட்டிக்கிறேன். இதை வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் எண்ணெயில் ஒரு 2 minutes. நான் உப்பு போட்டு ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறதுனால திரும்ப நம்ம உப்பு போடும்போது குழம்புக்கு பார்த்து போடணும். நான் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா ஆல்ரெடி வேக வச்சப்பையும் நம்ம உப்பு இருக்கிறதுனா அதிகமாகிடும், பார்த்து போடுங்க. உப்பு போட்டு நல்லா அது கூடவே நான் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து 1 teaspoon, மல்லித்தூள் 2 teaspoon, கரம் மசாலா 2 teaspoon, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிக்கன் வந்து அந்த மசாலாவில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு அந்த சிக்கனுக்கு வந்து அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து நல்லா ஒட்டும். ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற நம்ம அந்த தேங்காய் பட்டை அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் சிக்கன் வேக வச்சு மீதியாக இருக்கிற குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி இப்போயே ஊற்றிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்துடுச்சு சிக்கன். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.